கடாய் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுட்டு முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து 3 முட்டையை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ முட்டையை எடுத்துடலாம். அதே எண்ணெயில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நல்லா கலந்து விட்டுறலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கலந்துக்கலாம். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், மசாலா அந்த பச்சை வடையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா நம்ம வதக்குறப்பவே அந்த தண்ணி நல்லா வற்றிரும். ஒரு கிரேவி பக்குவத்தில் இருக்கப்போ மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துடலாம். மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்த முட்டையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். முட்டையில் பாருங்கள் மசாலா சூப்பராக பிடிச்சி வந்திருக்கு பார்த்திங்களா, அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா மசாலா அந்த முட்டை வந்து அந்த மஞ்சள் கருவு அதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இல்லையா, அதனால் இந்த அளவோடு நம்ம இறக்கிக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும், சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு. எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு முட்டை வறுவல் பண்ணால் காரசாரமாக இருக்கும்.